திருச்சி மாவட்டம் மருங்காபுரி பகுதியில் காட்டெருமைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தும் வனத்துறையினர் அலட்சியமாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், இந்த காட்டெருமைகளால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, வனத்துறையினம் என்னென்ன புகார்களை தெரிவிச்சிருக்காங்க, வனத்துறை தரப்புல என்ன கூறப்படுது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மணப்பாறை பார்த்தீங்கன்னா 2 வனச்சரகத்தை கொண்டுள்ளது. அதுவும் மணப்பாறை வனச்சரகம் ஒன்று, தோரங்குச்சி வனச்சரகம் 2 வனச்சரகம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபீட், அதாவது காப்பு காடுகள் உள்ள ஒரு பகுதியாக மணப்பாறை பகுதி இருக்கு. இங்க அதிகமா இருக்கக்கூடிய விலங்குகள் பார்த்தோம்னா காட்டெருமைகள், மலைப்பாம்பு, குரங்குகள் தான் அதிக அளவில் இருக்கு. குறைந்த அளவுல தான் கொஞ்சம் மான்கள், புலிமான்கள் இருக்கு. இந்த காட்டெருமைகள் விவசாயிகளுடைய விளைநிலங்களுக்கு இறைக்காகவும் தண்ணீருக்காகவும் அடிக்கடி தேடி வர நிலைமையில அங்க உள்ள விளை பொருட்களை நாசம் படுத்துறது, கிணறுகள்ல தவறி விழுறது இந்த காட்டெருமைகளுடைய வாடிக்கையாவே இருக்கு. இது வனத்துறையுமே பெருமளவுல பாதிக்கப்பட செய்திருக்கு, விவசாயிகளை பெருமளவுல நஷ்டப்பட செய்திருக்கு. இந்த நிலைமையில மருங்காபுரி பகுதியில் இருக்க பாண்டியன் என்பவர்களுடைய விவசாயிகளுடைய தோட்டத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்பு உள்ள இறங்கிய காட்டெருமை கூட்டம் அங்க இருக்க நெற்பயிர்களை முழுமையாகவே திண்ணி தீர்த்திருக்கு. இது குறித்து அவர் வனத்துறையில புகார் அளிக்கிறாரு. புகார் அளித்து உதவி கேட்கிறாரு. வனக்குழு தலைவரும் உள்ள போறாங்க. தோரங்குச்சி வனத்துறையிடம் புகார் அளித்து இழப்பீடுக்காக விண்ணப்பம் செய்த நிலையில உங்களுக்கு 10,000 கிடைக்கும் அப்படின்னு வனத்துறை சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வங்கி கணக்குல 3,700 மட்டுமே பெறப்பட்டிருக்கு. இது குறித்து பாண்டிய வனத்துறை அலுவலகத்துக்கு சென்று விளக்கம் கேட்ட போது விளக்கம் அளித்த வனத்துறையினர் அவர் அலட்சியமாக பதிலளித்து வெளியே அனுப்புனதா அவர் வேதனை தெரிவிக்கிறாரு. இங்க உள்ள குரங்குகள் கூட்டமே பாத்தீங்கன்னா தென்னை மரம், வீட்டுல இருக்க பொருட்கள், அருகில் உள்ள பள்ளிக்கூடங்களிலுமே சேஷ்டைகளை அதிகமா செஞ்சு தொந்தரவு செய்வதாகவும் புகார் இருக்கு. அதே மாதிரி வீடு, உங்களுடைய விளைநிலங்கள்ல வளர்க்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி, இது மூல சின்ன சின்ன உயிரினங்களை மலைப்பாம்புகள் விழுங்குவதாகவும் அதோடைய தொந்தரவு இருக்கிறதாகவும் இது பகுதி விவசாயிகள் புகார் அளிக்கிறாங்க. இழப்பீடு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையத்துக்கு தர மறுக்கக்கூடிய வனத்துறை விளைநிலமே இல்லாத, அதாவது விளைச்சல் இல்லாத ஒரு நிலத்துக்கு இழப்பீடு வழங்குறதாகவும் ஒரு பாண்டியன் அவருடைய விதத்துல தெரிவிக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். எதுவுமே காட்டு மாடு தொல்லை பயங்கரம். நைட்டில் பிள்ளை கூட்டி அம்முட்டு மழை டைம் இதவாக இருக்குது, நாங்கள் வெட்டிக்கிட்டு தெரிகிறோம். பருத்தி போட்டோம், பருத்தியும் ஒன்று கூட எடுக்க விடலை. தீவனத்தட்டை வச்சு 4-5 பால் மாடு வளர்க்குறோம், அதுக்கு ஒரு தீவனத்தட்டை கூட வளர்க்க விட மாட்டேங்குது. அதையும் மேய்ஞ்சிருது. வனத்துறை அதிகாரிகிட்ட சொன்னோம்னாக்கா எந்த ரியாக்ஷனுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தென்னை மரம் வச்சுருக்கோம், அதுலேயும் ஒரு தென்னங்காய் கூட பிடுங்கனே நாங்களே கடையில் வாங்கிதே இப்போ சமைக்கிற மாதிரி இருக்குது. எந்த நடவு இப்போ தான் நடவு நட்டுருக்காங்க. நடவு நட்டாலும் பூரா காட்டு மாடு அதிகமான தொல்லை விடுது சார். காட்டு மாடு, எருமை எல்லாமே. வேற எந்த விவசாயம் பண்ண முடியல. இங்கே எந்த விவசாயம் பண்ண முடியல. பருத்தி போட்டாலும் சரி, ஒரு சோளம் வச்சாலும் சரி, ஒரு தீவனத்தட்டை வச்சாலும், எது வச்சாலும் காட்டு மாடு நைட்டில் திண்டு போயிருது. ரொம்ப மோசம் பண்ணுது. இப்போ நெல்லுக்காலை தொடர்ந்து ஒரு 7-10 நாளாக மேயுது. வனத்துறை அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா இது செல்லில் வீடியோலாம் எடுத்து அனுப்பி கூட விட்டான். அந்த நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஒரு நாள் பார்த்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போனாங்க சார். போட்டோ எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு 50% சேதாரம் இருக்குது, உங்களுக்கு நஷ்டம் நாங்கள் போடுறோம், உங்களுக்கு தாரம் அப்படின்ட்டு போனாங்க சார். நஷ்டம் 3,700 போட்டிருந்தாங்க சார். நான் கேட்டேன் சார், என்ன சார் 3,700 தான் போட்டிருக்கீங்க, என் காடு எவ்வளோ சேதாரம் இருக்குது, நீங்களும் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லாமல் நீங்கள் எங்கேயாலும் போகிறோன்னா போங்க, ஆஃபீஸ் விட்டு பேசி வெளியில் போய் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் உழவே இல்லாத, விவசாயம் பண்ணாத காடுக்கெல்லாம் நஷ்டம் போட்டிருக்காரு.